ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைலில் தான் நான் அப்படி தான் எடுத்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு மெசேஜ் இது தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 53 ரூபா டெபிட் ஆகிருக்கு. எதனால் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகலை. பட் 53 ரூபாங்கிறது டெபிட் ஆகி மீதி இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு. இது எதுக்கு எடுத்தாங்க என்னென்னு ஒன்றும் புரியல. நான் இந்த அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா எதுக்கு க்ரியேட் பண்ணேன்னா, இந்த ஆன்லைன் ஜாப்க்காக அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே க்ரியேட் பண்ணது தான். பட்டு இப்போ தான் நம்ம 3 மாதமாக எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனிலேருந்துமே யாருக்குமே எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரல. ஸோ அது எல்லோருமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதுக்காகன்னு க்ரியேட் பண்ண ஒரு அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த 53 ரூபா இருந்ததே ஒரு 200 சில்லற தான் வச்சுருந்தேன். அதுலேயே 53 ரூபா பார்த்திங்கன்னா டெபிட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ இது எதனால், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பாஸ்புக் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்லாப் வைஸ் என்எம்எம்பி சார்ஜஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது என்னடா ஸ்லாப் வைஸ் என்எம்எம்பி சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம இதை கூகுளில் போட்டு பார்த்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக 53 ரூபா பார்த்திங்கன்னா சார்ஜஸ் பிடிச்சிருக்காங்க, சரிங்களா? இது ஒரு மெசேஜ். இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் ஜாப் கம்பெனி நம்பினது ஒரு பெரிய குத்தண்டன்ற மாதிரி எல்லாருமே இந்த 3 மாதம் பீரியடில் ஏதோ ஒரு வகையில் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறது அந்த ஒரு பிரச்சனையே, சரிங்களா? ஸோ இந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து இன்னொரு மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமோட போஸ்ட்டு. மினிமம் பேலன்ஸ் இல்லை என கட்டணம் விதிக்கக்கூடாதுன்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2 ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஒரு பரிமாற்றமும் இல்லாத வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என ஒருத்த கட்டணம் விதிக்கக்கூடாது என அனைத்து வங்கிகளுக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி ஆணையிட்டுள்ளது. இதையும் மீறி வங்கிகள் பணம் பிடுங்க முயன்றால் பேங்கிங் ஒயம்பட்ஸ்மேன் RBI.org.in ஸோ இந்த இணையதள முகவரியில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு பார்த்துட்டேன். என்னடா இது, நம்ம இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 22/5/2024 அன்றைக்கே இந்த மெசேஜ் வந்திருக்கும் போல். பட் நமக்கு 10 நாள் கழித்து தான் டெபிட் ஆகிருக்கு. சரி, நானும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்ட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் கம்ப்ளைண்ட் எங்கே பண்ணுறதுன்னு அது ஒரு ஆப்ஷனே தேடி பார்த்த வரைக்கும் காணோம், சரிங்களா? இது என்ன நமக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி யூடியூப்பில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு மினிமம் பேலன்ஸுங்கிறது அந்த ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்தும் 1000, 2000, 5000 ஸோ அந்த மாதிரி வேரி ஆகுது. ஸோ மினிமம் ஒரு 1000 மினிமம் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேங்க் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த மாதிரி இருக்கலாம்னா, இப்போ 1000 மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டில் 1000ன்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும், அதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இல்லை என்னால் 1000 எப்போவுமே மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு 10,000 போட்டு வச்சு ஒரு 3 நாள் மட்டும் இப்போ அதிலே வச்சுருந்து எடுக்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சுத்தமாக பேலன்ஸே இல்லாமல் யூஸ் பண்ணாலுமே அதுக்கு சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்களாமா. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி 10,000த்தை 3 நாள் நம்ம வச்சுருந்தோம்னா, ஸோ 30 நாளைக்கு அது அவங்க கால்குலேஷன் பண்ணி நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அது கணக்கு எடுத்துக்குவாங்களாமா. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு டிரான்சாக்ஷனை அதில் பண்ணி ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு எடுக்காமல் வச்சுருந்து ஒரு 30 நாளைக்கு அந்த ஒரு 30,000 அதில் நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வச்சுருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த மினிமம் பேலன்ஸுங்கிறத கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. இல்லைன்னா இந்த மாதம் 50 ரூபா பிடிப்பாங்க போல்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது அதுதான், வேறு எதுவும் இல்லைன்னு தேவையில்ல. ஸோ காலையில் அந்த ₹50 டெபிட் ஆன மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். ஸோ இந்த போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்றத ட்ரை பண்ணேன். பட் அந்த வீடியோவாக எடுக்க முடியல. சரிங்களா, அது எனக்கு எடுக்க தெரியல, அதை தான் நான் சொல்லணும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இது நடக்காமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. உங்களுக்கும் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்க மினிமம் பேலன்ஸுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கும் இதே மாதிரியே பிடிச்சிருக்காங்க, கனரா பேங்க்லேருந்து பிடிச்சிருக்காங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.